உங்கள் கட்சிக்காரங்க உங்களை ஒரு ஆளாக உங்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் இறங்கி நிற்கிதுன்னா நீங்கள் வந்து இறங்கி நின்று என்ன என்ன மேடம் பிரச்சனை? நீங்கள் இறங்கி நின்றுருந்தா அந்த பொண்ணு உங்கள் காலில் விழுந்திருக்கும். தலைவா அப்படி நடக்குது தலைவன், சரிம்மா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏறி இருக்கலாம். அப்படியே காரை நிறுத்தாமல் அப்படியே தள்ளிக்கிட்டே போகிறீங்க, விட்டா அடித்து தூக்குடா அப்படின்னு கூட. ஏன்னா உண்மையிலேயே இவங்களாம் அப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஏசி டென்ஷன் ஆகுது, வேர்க்குது, யாராவன் அப்படின்னு சண்டைக்கோழியில் வில்லன்னு சொல்லுவான் தெரியுமா? சண்டைக்கோழி படத்தில் யாராவன் கார் அடித்து தூக்குடா, குழந்தையாவது ஆடாது அப்படின்னு. வெளியே பார்த்தோட சிரிப்பான், எப்படி இருக்கீங்க பார்த்து இருந்துக்கோனா அப்படின்னு. இவர்கள்லாம் உண்மையில் இப்படி ஒரு பூர்ஷவா பணக்காரத்தனமான சில்வர் ஸ்பூன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அந்த நடிகர் விஜய் போன்றவர்கள் தான். காரை விட்டு வெளியே இறங்கி வெயிலில் நிற்க முடியாதுங்க அவரால். அது க்ரௌடு பக்கத்தில் வந்துட்டு அவருக்கு பயப்படுவார், எவனா கிள்ளி வச்சுட்டானா. சீரியஸாக இவங்களாம் மக்களுக்காக உழைக்கிறவங்க கிடையாது, மக்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுறவங்க. கூட்டமாக மக்களுக்கு உழைக்கிற கூட்டம் கிடையாது இவங்க, கோரிக்கை வைக்கிற கூட்டம் கிடையாது. பேரணினா என்னன்னு தெரியாது, ஆர்ப்பாட்டம்னா என்னன்னு தெரியாது, போராட்டம்னா என்னன்னு தெரியாது, இப்படி சொந்த கட்சிக்காரன் உட்கட்சி பூசல்னா என்னன்னு தெரியாது. இது எல்லாத்தையும் பார்த்து தான் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா, காமராஜர்லாம் வளர்ந்தாங்க. இப்போ விஜய்க்கு இதெல்லாம் என்னன்னு, விஜய்க்கு வந்து என்ன தெரியும்னா தன்னை எல்லாரும் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஐயா நீங்கள் தான் தமிழ்நாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இவர் தான் தன்னை தூய சக்தி என்கிறார். தன்னுடைய சொந்த கட்சி பெண் மாவட்ட நிர்வாகியை காரில் அடித்து தூக்குற மாதிரி போறாரே இவர் தான். காரை நிறுத்தாதரா, அடித்து தூக்குடா, காரை விட்டு இறங்கவே இல்லை, போயிட்டே இருக்கிறார்.